ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் பறந்து போ. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஜியோ ஹாட்ஸ்டார், GKS ப்ரோஸ் ப்ரொடக்ஷன், 7 Seas and 7 Hills ப்ரொடக்ஷன் சார்பா ராம், வி குணசேகரன், வி கருப்புசாமி, வி சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சிவா, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ், தியா, ஜெசி குக்கு, மாஸ்டர் மிதுன் ரயான், அஞ்சலி, விஜய் யேசுதாஸ், பாலாஜி சக்திவேல், ஸ்ரீஜா ரவி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் தயாநிதி மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு NK ஏகாம்பரம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராம். அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க சிவான்ற கோகுல், கிரேஸ் ஆண்டனின்ற க்ளோரி. இவங்க 2 பேரும் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட மகன் மிதுன் ரியான்ற அன்பு. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதால பெற்றோர்கள் ஆதரவு இல்லாம சென்னையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய மகனை மிகப்பெரிய ஆட்கள் படிக்க வைக்கும் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கியும் கொடுக்கறாங்க. மகன் எதை செஞ்சாலுமே பாராட்டவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம EMIல வாங்கின பைக் அப்படின்னு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. பெற்றோர்கள் 2 பேரும் வேறு வேறு இடத்துல வேலைக்கு போக அன்புவை வீட்டுக்குள்ள, அதாவது 4 சுவத்துக்குள்ள அடைச்சு வைக்க இன்டர்நெட் தான் உலகம் அப்படின்னு பையனும் வாழ்ந்துட்டு வரான். அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு கட்டத்துல பிடிவாதம் பிடிச்ச அன்புவை அழைச்சுக்கிட்டு தினமும் செய்யற வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீண்ட ஒரு பைக் ரைடுக்கு கூட்டிட்டு போறாரு கோகுல். இந்த பயணம் அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை புரிய வைக்குது, அங்க அவங்க எந்த மாதிரியான மனிதர்களை மீட் பண்றாங்க, அது அவங்களுக்குள்ள எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக பரபரப்பாக இயங்கி ஓடும் அவசரமான இந்த வாழ்க்கையில குழந்தைகளோட ஆசைகளையும் உலகத்தையும் எளிதாக மறந்து விடுறாங்க பெற்றோர்கள். குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு அதிகமா செலவு பண்ணி படிக்க வச்சாலும், அவங்களோட தேவைகளை காஸ்ட்லியாக பண்ணினாலும் அவங்களோட மனசு அதுல கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க இயல்பாகவே அவங்களோட குழந்தை தன்மையை தான் தேடுறாங்க. அதுக்காக தான் அவங்க ஏங்குறாங்க. இத உணர்வு பூர்வமாகவும் காமெடியாகவும் அன்பு, க்ளோரி, கோகுல் இந்த 3 கேரக்டர்களை வச்சு திரைக்கதையில சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ராம். அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் மாஸ்டர் மிதுன் ரயான் அன்புன்ற கேரக்டர்ல கோகுலுக்கு மகனா நடிச்சிருக்காரு. ஒரு சிறுவனோட மன இயல்பை மிகைப்படுத்தாம இயல்பா வெளிப்படுத்தி இருக்காரு தன்னுடைய நடிப்புல. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் சிவா கோகுல்ன்ற கேரக்டர்ல காமெடிக்கு தான் இவரு அப்படின்னு இருந்தவரை எமோஷ்னலும் பண்ணுவேன் அப்படின்னு எமோஷ்னலா நடிச்சு அதுல ஹியூமர் சென்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு சிவா. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் மலையாள வரவான கிரேஸ் ஆண்டனி க்ளோரின்ற கேரக்டர்ல சிவாவோட மனைவியா நடிச்சிருக்காங்க. பல இடங்கள் நீங்களாக, சில இடங்கள்ல அவங்களோட நடிப்பு வரவேற்கத்தக்கதா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தன்னுடைய காதல் கணவரையும் மகனோட செல்லமான சேட்டைகளையும் சகித்து கொள்கிற பொறுமை மற்றும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதால சாத்தானோடு சேர்ந்தா சேலை தான் விற்க முடியும் அப்படின்னு அவங்களோட சகோதரி திட்டுவிட்டு போற இடத்துல அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கிற அஞ்சலி, அவங்களோட கணவரா நடிச்சிருக்கிற மலையாள நடிகர் அஜு வர்கீஸ் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான விஜய் யேசுதாஸ், சிறுமி ஜெசி குக்கு, தியா, ஸ்ரீஜா ரவி, பாலாஜி சக்திவேல், தேஜஸ்வினி உட்பட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் NK ஏகாம்பரம். இவரோட ஒளிப்பதிவு படத்தோட வேகத்துக்கு உதவியா இருக்குது. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதியின் பின்னணி இசை மற்றும் மதன் கார்கியோட லிரிக்ஸ் கதையோட உணர்வுகளை இசையோடு இயல்பா பார்வையாளர்களுக்குள்ள கடத்துது. எடிட்டர் VS மதி, நடன இயக்குனர் ரிச்சி ரிச்சர்ட்சன், ஸ்டன் டைரக்டர் ஸ்டன் சில்வா உட்பட
தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.